அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள எரிபொருளை தாங்கிய கப்பல் நாளை இலங்கையை வந்தடைய உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. புத்த பெருமானின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி நாளை சிரச வெசாக் வலயத்தை அடைய உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தாம் போட்டியிட உள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மஹ்மூத் அகமதி நேஜாத் அறிவிப்பு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள எரிபொருளை தாங்கிய கப்பல் நாளை நண்பகல் 12 மணியளவில் இலங்கையை வந்தடைய உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. அதன் பின்னர் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகள் நாளை மாலை முதல் ஆரம்பமாக உள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த சில்வா கூறினார். தற்போதைய நிலைமையின் கீழ் நாளாந்தம் 5000 மெட்ரிக் டன் எண்ணெயை சுத்திகரிக்க எண்ணியுள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் இன்மையினால் கடந்த சில நாட்களாக சுத்திகரிப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிட்டார். எனினும் அந்த காலப்பகுதிக்குள் அத்தியாவசிய திருத்த வேலைகளுக்காக பயன்படுத்திக் கொண்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறு சிறு திருத்த வேலைகளை தவிர ஏனைய புனரமைப்பு நடவடிக்கைகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிட்டார். அதன்படி ஓமானிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ள எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளை நாளை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறினார். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டுவரப்படும் புத்த பெருமானின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி நாளை சிரச வெசாக் வலயத்தை அடைய உள்ளது. இந்த வாகன பேரணி நேற்று காலை அழுத்துணுவர தெடிமுண்ட ஆலயத்தில் ஆரம்பமாகியுள்ளது. நேற்று காலை நடைபெற்ற மத அனுஷ்டானங்களை அடுத்து அழுத்துணுவர தெடிமுண்ட ஆலயத்திலிருந்து புனித சின்னங்களை ஏற்றிய வாகன பேரணி ஆரம்பமாகியது. இந்த பேரணி பல பிரதேசங்களை கடக்கும் போது பெருமளவிலான மக்கள் வீதியின் இருமரங்கிலும் காத்திருந்தனர். கேகாலி வரக்காப்புல தங்கோவிட்ட பஸ்யால நிட்டமுவ ஊடாக பேரணி கலகரிஹேன வரலாற்று சிறப்புமிக்க தடகமுவ விகாரியை அடைந்தது. புனித சின்னங்களை தாங்கிய இந்த பேரணி நாளை சிரச வெசாக் வலயத்தை அடைய உள்ளது. இதேவேளை கொழும்பு 2 பிரேப்ரோக் பிளேஸில் நடைபெறவுள்ள சிரச வெசாக் வலயத்திற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்து வருகின்றன. இங்கு நிர்மாணிக்கப்படும் அலங்கார பந்தலில் 3 பௌத்த ஜாதக கதைகள் சித்தரிக்கப்பட உள்ளன. இந்த அலங்கார பந்தலில் 100க்கும் அதிகமான ஓவியங்கள் அடங்குகின்றன. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு முதன்முறையாக நிர்மாணிக்கப்படும் இந்த அலங்கார பந்தல் 48 அடி உயரமும் 82 அடி அகலத்தையும் கொண்டது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அன்னதானங்களை ஏற்பாடு செய்யும் போது சுகாதார பராமரிப்பு ஆலோசனைகளை உரிய வகையில் பின்பற்றுமாறு சுகாதார தரப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மழையுடனான காலநிலையினால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பரவக்கூடிய நோய்கள் ஏற்படலாம் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் உப தலைவர் CS முத்துக்குள தெரிவிக்கின்றார். இதன்போது உணவுகளை தயாரிப்பதற்காக பயன்படுத்தும் நீர் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அத்துடன் அன்னதானங்களில் கலந்து கொள்கின்ற மக்கள் அங்கு வழங்கப்படும் குடிநீர் குறித்து முழுமையான நம்பிக்கை ஏற்படாத விடத்து அதனை அருந்துவதை தவிர்க்கலாம் என்றும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அன்னதானங்கள் தொடர்பிலான ஆலோசனைகளை நாளை மாலை வரை சகல பொது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார்.
மகரகம நாவின பகுதியில் ரயிலில் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 7 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 60 வயதான பெண் ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் குறிப்பிடுகின்றனர். வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து இலங்கையின் அழில் கொஞ்சம் பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.